வணக்கம் மக்களே! நம்ம வழக்கம் போல குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்க. அப்பதான் அக்வாரியம் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் டு பிஎம் அக்வாரியம். 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என் தம்பி டீ குடிச்சிட்டு போலாமான்னு கேட்க, நானும் அதுக்கு டீ குடிக்க போக டைம் ஆக ஜிபிஏ ஒர்க் ஆகாம போக அங்க ஒரே தொல்லையாயிடுச்சு. என்ன பண்றது? நெக்ஸ்ட் கடைக்கு போனா இந்த டேங்க் எல்லாம் பார்த்தவங்க வெளியில அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கடை பேர் வந்து இந்தியன் ஓஷன். அந்த கடைக்கு வெளியவே அப்படியே ஸ்ட்ரீட்ல இருந்து போக லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா வெளியே ஃபுல்லா ஸ்டோனு, அந்த டேங்க் விற்கிறதுக்கான ஸ்டாண்டு, உள்ள கடைக்குள்ள எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இந்த கடை வந்து கொஞ்சம் பெரிய கடை. வெளியே வந்து தொட்டிலாம் பார்க்க அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த ரூட்டு, அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், இங்க பாருங்க இந்த தொட்டியை பாருங்களேன், இவ்வளோ செம்மையா இருக்குல்ல, கிராண்டா. இதே கார்னர்லாம் வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளலாம். கீழே பாருங்க டப்புல ஃபுல்லா ரூட்டு, எல்லா வகையான டேங்க்கும் அடுக்கி வச்சிருந்தாங்க. இன்ஃபோர்டர் டேங்க்லாம் ஸ்டார்டிங் 2535 அந்த மாதிரி ரேட்லலாம் இருக்கு. கடை நேம் இந்தியன் ஓஷன். குளத்தூருக்குள்ள வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த கடை இருக்கும். நெக்ஸ்ட் கடைக்கு போனா அந்த கடை பேர் வந்து கிரீன் அக்வா. அந்த கடை செம்மையா இருக்குங்க. எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை அந்த கடை. உள்ள போகும்போதே மிரட்டி விட்டான். பார்த்தா ஃபுல்லா ஃப்ளோரன்ஸ், நிறைய வகை ஃப்ளோரன்ஸ்லாம் இருந்துச்சு. கீழேயும் பார்த்தா ஃபுல்லா ஃப்ளோரன்ஸ், பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. சண்டேங்க, செம கூட்டம் ஷாப்ல. அப்படியே மீன்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் உள்ள மீன் பார்த்துட்டு இருந்தாங்க, மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் மீன் வாங்கணும் ஒன்று. அப்படியே பார்த்தா ஃபுல்லா ஃப்ளோரான் தான். அவ்வளோ அழகா இருந்துச்சு. எல்லா ஃப்ளோராவும் கொண்ட ஃப்ளோரான், கீழே ஸ்டோன், ரெட் ஸ்டோன்லாம் பட்டு பக்காவா இருந்துச்சுங்க. கீழேயும் டேங்க்லயும் ஃபுல் ஃப்ளோரான் தான். என்ட்ரன்ஸ் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தா ஃப்ளோரான்ஸு, சிச்சிலட் ஃபிஷ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோல்டு ஃபிஷ்ஷு இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பப்ளியாக இருக்கும்ல, வயிறு பெருசாக இருக்குங்க கூட்டமாக, அந்த கோல்டு ஃபிஷ்ஷு, பிளாக் மாலி எல்லாம் பேர் வந்து 70 ரூபா. பிளாக் மாலிலாம் அதுக்கு கீழே ஒரு டேங்க், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய மீன்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏஞ்சல் ஃபிஷ்லாம் அரௌண்ட் 180 எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபிஷ்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி இருக்கு ஃபிஷ்லாம். எல்லாம் மெரைன் டேங்க்லாம் போட்டால் வேற லெவலில் இருக்கும்ல. செம்மையாக இருக்குது இந்த ஃபிஷ்லாம். அந்த லைட்டுக்கும் அந்த ஃபிஷ்க்கும் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒயிட், பியூர் ஒயிட் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இதுவும் ரேட் நல்ல ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கீழே பார்த்தா பிளான்ட்ஸு, ஒரு சில பிளான்ட்லாம் 40 ருபீஸு. எல்லா பிளான்ட்டும் வந்துச்சு பார்த்தோம். இங்கே பார்த்தாலும் நம்ம ஃப்ளோரா இருந்தால் என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமாக வர வைக்கிறாப்புல. இந்த கடையில் ஒரு டேங்க்குங்க. இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க இங்க எப்படி டேங்க் பார்த்தோன்னே மிரட்டி விட்டான்ல. அக்வாரியம் டேங்க்குங்க. தண்ணிலால அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. இங்கே தான் ஒரு ட்ரிக்ஸு. இது முறையான ஒரு ஃபில்டரு, அக்வாரியம் கிளீனரு இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளும் இந்த மாதிரி பக்காவாக யூஸ் பண்ணலாம். ரூட்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அந்த ரூட்லலாம் இல்லை ஃபுல்லாக வளர்ந்து கிடந்து, செடிலாம் வளர்ந்து அந்த கீழே அந்த சாண்டுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. இந்த டேங்க் பாருங்க, அதுக்கு கீழே அப்படியே இருக்கும். இந்த டேங்க்கும் பாருங்க, அந்த மீன் பாருங்களேன், செம்மையா இருக்கும் அந்த மீன். இப்போ ரீசெண்டாக அக்வாரியம் டேங்க்லலாம், பிளான்ட் டேங்க்ல இந்த மாதிரி மீன் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குல்ல, அது கலருக்கு ஒன்று போன கூட்டத்தில் கும்மலாடி பின்னாடியே போகும். சிரிப்பில்ல மாதிரி நாங்கள் கடையிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அந்த மீனை. நாங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மீன் எங்களுக்கு. அப்படியே அங்கேருந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு அப்படியே பொறுமையாக கிளம்ப ஆரம்பித்தோம். வெளியில் பார்த்தா ஃபுல்லாக இந்த கிளாஸ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. 800, 1000 ருபீஸ்க்கு அந்த மாதிரி 500, 400 கூட டேங்க் வச்சிருந்தோம். குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்கும்ல, இந்த தொட்டியில் வைப்பாங்களே அந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை, டாய்ஸ், புத்தா, பாண்டா இந்த மாதிரி பொம்மைகள்லாம் இருந்துச்சு. அந்த பொம்மைகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குட்டி பவுலில் வைக்கலான்ட்டு. அப்படியே நெக்ஸ்ட் கடை பார்த்தா பெட் ஷாப்புக்கு ஒரு 2-3 பெட் ஷாப் இருக்குது. அது இந்த பெட் ஷாப்பும் கொஞ்சம் ரேர். ஆனால் இங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே போகும்போதே ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். அப்படியே இன்னொரு கடையில் பார்த்தா ஒரு அண்ணன் மும்முரமாக பிளான்ட் தேர்ந்திருந்தார். நாங்களும் ஆனால் வாங்குவேண்ணா நல்லது விஷயம்ட்டு பார்த்துட்டு என்ன பிளான்ட் எடுத்தாருன்னு பார்த்தோம். அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சு. இங்கே டேங்க்லேயே ஃபுல்லாக பிளான்ட் வச்சுருந்தாங்க. எல்லாமே 30, 40, 50 அந்த மாதிரி ருபீஸ் டேங்க் கிடைக்கும். இங்கே ஒரு கடை இருக்குது இந்தியன் ஓஷன். இங்கேயும் மீன் தொட்டி, ஃபிஷ் எல்லாமே விற்பாங்க. இந்த கடையில் வந்து பீட்டா ஃபிஷ்ஷு, கப்பி எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கடை எடுத்தோம்ல ஃபைட்ரு, பீட்டா ஃபிஷ் நம்ம வீடியோ ஒன்று போட்டிருப்போம் யூடியூப்ல, இன்ஸ்டாவில் 2 அக்கௌண்ட்லையும் இருக்குது. அந்த கடைக்கு வந்திருந்தோம். இங்கே எப்போ வந்தாலும் செம்ம கூட்டமாக தாங்க இருக்கும். அவ்வளோ பீட்டாங்க. ஃபுல் மூணு, ஆஃப் மூணு எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோ சின்ன பசங்க, ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரும் வந்து இந்த மீனை பார்த்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம். என்னால் அந்த ப்ரோ இருந்தாலும் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். பட் ஆனால் அந்த ப்ரோவும் இல்லை. செம்ம கூட்டமாக வந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா பிளான்ட்டு, அந்த மீனுக்கு ஃபுட்டு,
பீட்டா ஃபிஷ் ஃபுட் அதெல்லாம் வித்துருந்தாங்க. கீழே பார்த்தா பீட்டா ப்ரீடிங்கான டேங்க் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இங்க மீன் பாருங்க, பீட்டா அந்த மாதிரிங்க, ஃபுல் மூன் அவ்வளோ கலருங்க. பார்க்க எல்லா பீட்டாவும் தரமா இருந்துச்சு. அப்படின்னு நெக்ஸ்ட் கடைக்கு போயிருந்தா ஃபுல்லாக பேக்கெட்டில் போட்டு ஃபுல்லாக தொங்க விட்டுருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா எல்லாமே வந்து மாலி, டைகர் ஃபிஷ், அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஃபுல்லாக மாலி, கப்பி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாமே ஃபாக்ஸ் டெயில்ஸ் போட்டு கவரில் போட்டு பக்காவாக ரேட் என்னன்னு போட்டு தொங்க விட்டுருந்தாங்க. இந்த மீன் பார்த்தேன், கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எனக்கு என்ன பேருன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இது கோல்டு, எப்பயும் போல கோல்டு ஃபிஷ் தொங்க விட்டுன்னு வந்தாங்க. பார்க்க எல்லாமே தரமா இருந்துச்சு. கோல்டுனாலே தரம் தான். அது அப்பையிலேருந்து நமக்கு எல்லாருமே பிடிச்ச ஒரு மீனாக தான் இருக்கும். அது சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போது. இங்கே ஃபுல்லாக மாலி, பலூன் மாலி மிக்சிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த அண்ணா குளத்துல எப்போ போனாலும் மீன் கட்டிகிட்டே தான் இருப்பார். கீழே பார்த்தா கலர் விடும், அதுவும் பக்காவாக கவரில் பேக்கிங்லாம் போட்டு ஃபாக் டெயில்ஸ்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி இருந்துச்சு. எல்லாமே 130, 100, 120 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு கலர் வீடியோலாம். இங்கெல்லாம் பாருங்க, டைகர் ஃபிஷ்ஷு 120, மாலி, ஒயிட் மாலி, எல்லோ மாலி, கீழேயும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா மீனும் 120 ருபீஸ்க்கு. இந்த பாருங்க, ஹெட்டில் மட்டும் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் இருக்குது இந்த கோல்டு ஃபிஷ்க்கெல்லாம். இன்றைய நாளில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நம்ம ஃப்ரீயான டேஸில் போயிட்டு என்னென்ன மீன், என்னென்ன ப்ரைஸு நம்ம டீட்டெயிலாக கேட்டு ஒரு வீடியோ போடுவோம். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.